ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 12 ராசி கட்டம் தான். அதில் 9 கிரகங்கள் தான் இருக்கும் நமக்கு தெரியும். ராகு கேதுவை இதில் விட்டுருங்க, சரிங்களா? ராகு கேதுவை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல, இந்த 9 கிரகங்கள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டிகிரி வாய்ஸா எப்படி கொடுத்துருப்பாங்க, 300 மொத்தமா வந்து 30 60 90 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷத்துல 30, ரிஷபத்திலோட 30 அப்படி மொத்தமா கூட்டி என்ன பண்ணுவாங்க 30 60 90 அப்படிங்கிற வரிசையில நம்ம 360 டிகிரி வரை கொடுத்துருப்பாங்க. நாம அப்படி கணக்கீடு பண்ணக்கூடாதுங்க. இப்போ முதல்ல ஒரு ராசிக்குள் இருக்கக்கூடிய 30 டிகிரி அளவுல அந்த 30 டிகிரியில எந்த கிரகம் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி அப்படின்னா 355 டிகிரி இருக்கிறதா பெரிய ஒரு அதிக பாகை கிரகம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 டிகிரி இருக்கு. அந்த 30 டிகிரிக்குள்ள உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மேஷ ராசிக்குள்ள ஒரு 26 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நீங்க 30 டிகிரி எடுத்துக்கோங்க. இப்ப மேஷ ராசிக்குள்ள 26 டிகிரி இருக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ராசி இருக்கும் இல்லைங்களா, அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மேஷ ராசிக்குள்ள 26 டிகிரியில் இருக்குதுன்னா மற்ற ஒவ்வொரு ராசிகளையும் கணக்கிடும் போது அந்த 6 கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 6 கிரகத்துல இந்த 26 டிகிரி வரை எல்லாமே கம்மியா இருந்துச்சுன்னா அந்த 26 டிகிரியில் இருக்கக்கூடிய மேஷத்துல இருக்கக்கூடிய கிரகம் தான் என்னங்க அதிக பாகை கிரகம். நம்ம அப்படித்தான் கணக்கு பண்ணணும்.